அதாவது என்கிட்ட கமெண்ட் பாக்ஸில் வந்துட்டு நிறைய பேர் என்ன குறிப்பிட்டிருக்காங்கன்னா, ஹோட்டலில் செய்கிற புதினா சட்னி செய்து காட்டுங்க மேடம்னு சொல்லியிருக்காங்க. நிச்சயமாக செய்து காட்டலாங்க. அதாவது அந்த புதினாவை பற்றி ஒன்று தெரிஞ்சுக்கோங்க. புதினா வந்து எப்போவுமே இந்த சருமத்திற்கு, முகத்திற்கு பொலிவு கொடுக்கணும்னா புதினாவும் வெள்ளரிக்காவும் உருளைக்கிழங்கு போல எதுவுமே கிடையாது. நம்ம வந்து என்ன தெரியுமா பெரும்பாலும் நினைக்கிறோம், என்ன பூசினா நம்ம அழகாக தெரியும், நம்ம சருமம் வந்து வெள்ளையாகும்னு நினைக்கிறோம். எப்பவுமே பூசுறதை காட்டிலும் நம்ம உட்கொள்றது வந்து அதுதாங்க வந்து வெளிப்படுத்தும் எந்த ஒரு அழகையும். சொல்கிறேன், ஒரு ஆக்டிவ்னஸ், அந்த கண்ணில் எல்லாம் ஜீவன் அதெல்லாம் வந்து வெளிப்படுத்துறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம உட்கொள்றது தான் ஃபஸ்ட்டு. அப்புறம் தான் நம்ம பார்த்தீங்கன்னா இந்த வெளியில் பூசுகிற க்ரீம்ஸு எல்லாமே. சரி, நாம் இப்போ புதினா சட்னிக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். புதினா 1 கட்டு, தக்காளி 1, உளுத்தம்பருப்பு 1½ டீஸ்பூன், பச்சை மிளகாய் 2, சிகப்பு மிளகாய் 3, பெரிய வெங்காயம் 1, புளி 1 திராட்சை அளவு, தேங்காய் துருவல் 4 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, எண்ணெய் தேவையான அளவு. இப்போ ஹோட்டல் ஸ்டைல் புதினா சட்னி செய்யறது எப்படின்னு பார்த்துடலாமா? சரி பாருங்க, இப்போ அடுப்பில் பேன் வச்சிருக்கேன், சூடு பண்ண வச்சிடலாம். அடுத்தது எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் கிட்டத்தட்ட ஒரு 2 டீஸ்பூன் போட்டால் போதும். அதில் முதல்ல உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாங்க. கொஞ்சம் வறுக்கணும். அடுத்தது வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். அடுத்தது பச்சை மிளகா, சிகப்பு மிளகா ரெண்டையும் சேர்த்துக்கலாம். அடுத்தது புளியை சேர்த்துக்கலாங்க. அடுத்தது புதினா இலைகளை சேர்த்துக்கலாம். சிம்லேயே வச்சு அது வதக்கணுங்க. எவ்வளோ புதினா போட்டோம் பார்த்தீங்களா, வதங்கிடுச்சு. அடுத்தது தக்காளி சேர்த்துக்கலாம். அடுத்தது உப்பு சேர்த்துக்கலாங்க. இப்போ பாருங்கள், எல்லாமே போட்டிருக்கோம் இல்லையா. இந்த தக்காளியெல்லாம் ரொம்ப குழைவாக வந்து வதங்கக்கூடாது. ஓரளவுக்கு அந்த தக்காளியோடைய ஹார்ட்னஸ் குறைஞ்சி மென்மையாகணும், அவ்வளோதான். இப்போ நான் அடுப்பு அணைச்சிட்றேன். அடுப்புலேருந்து பேன் இறக்குன பின்னாடி தான் அங்கே தேங்காய் போடணும். ஏன்னா நான் பல நிகழ்ச்சிகளில் சொல்லியிருப்பேன் உங்களுக்கு, இதுக்கு முன்னாடி பார்த்ததில் தேங்காய் எப்போவுமே அடுப்பில் வச்சுட்டு போடக்கூடாது அப்படின்னு. பொரியலாகட்டும் எல்லாம் எது இருந்தாலும் நான் வந்து தேங்காய் வந்து இறக்கி வச்சுட்டு தான் சேர்ப்பேன். இப்போ இது கொஞ்சம் ஆறட்டும். இப்போது அந்த புதினா மிக்சர் இருக்கு இல்லையா, எல்லாத்தையும் இதில் போட்டு அரைச்சாச்சுங்க. நம்ம மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சாச்சு. பாருங்கள், தண்ணி ஊற்றாமல் அரைக்கணுங்க. அந்த வெங்காயத்தில் இருக்கிற தண்ணி, அந்த தக்காளியில் இருக்கிற தண்ணி தான் அதுக்கு தண்ணி, மற்றபடி சேர்க்கக்கூடாது. நம்ம நல்லா திக்காக துவையல் போல் எடுத்துடணும். இப்போ உங்களுக்கு இதில் காரம் ஜாஸ்தியாக யாராவது ஃபீல் பண்ணால் குறைச்சிக்கலாம். நான் கொஞ்சம் காரமாக வச்சுருக்கேன். இது பாருங்கள், ஹோட்டல் ஸ்டைல் புதினா சட்னி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நல்ல சூடான இட்லி கூட நான் புதினா சட்னி சாப்பிட்டு பார்க்க போகிறேன். ரொம்ப நல்லா இருக்கு. அதான் ஹோட்டலில் எப்படி செய்வாங்களோ அதே மாதிரி இருக்குது, நல்லா இருக்குன்னு. நீங்கள் என்ன கேட்டிங்கன்னு எனக்கு தெரியாது, பட் ஹோட்டலில் இந்த மாதிரி செய்கிற மாதிரி நான் செஞ்சு காமிட்டேன். நீங்கள் வந்து இந்த சட்னியை இட்லி கூட, தோசை கூட, பணியாரம் கூட, மற்ற அந்த அப்பம் அதெல்லாம் இருக்கு இல்லையா, அது கூட தொட்டுக்கிட்டு சாப்பிட்லாம். இந்த ஒரு சட்னி இல்லாமல் இன்னும் கொஞ்சம் தேங்காய் சட்னி கலர்ஃபுல்லாக இது க்ரீன் கலரில் இருக்குல்ல, க்ரீன், ரெட், ஒயிட், அது மாதிரி கொஞ்சம் சாம்பார் வச்சு அந்த மாதிரி சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். சரி, மீண்டும் சந்திக்கலாமா? நன்றி, வணக்கம். அன்பான வாடிக்கையாளர்களே, உங்கள் விஹா ஸ்டோரில் பூஜை பொருட்கள், சிலைகள், ராசிக்கற்கள், வாஸ்து பொருட்கள், விதைகள், பாரம்பரிய அரிசி வகைகள், சிறுதானியங்கள், ஆர்கானிக் பொருட்கள், மூலிகை எண்ணெய், மளிகை பொருட்கள், மரச்செக்கு எண்ணெய், மரப்பொருட்கள், வெள்ளி ஆபரணங்கள், கிஃப்ட் ஆர்டிகல்ஸ், காட்டன் மற்றும் பட்டு புடவைகள், காட்டன் சுடிதார்கள், பட்டு பாவாடை, குழந்தைகளுக்கான விளையாட்டு பொருட்கள், ஹை குவாலிட்டி இமிடேஷன் நகைகள், வீட்டு உபயோக பொருட்கள், ஜூட் பேக்ஸ், ஹேண்ட்மேட் சோப்ஸ், அழகு சாதன பொருட்கள், சிறுதானிய பிஸ்கெட்டுகள், ஹோம் அப்ளையன்சஸ், இன்னும் பற்பல பொருட்கள் விற்பனைக்குள்ளது. விஹா ப்ராடக்ட்களை நீங்கள் வாங்க விரும்பினால் அது எங்களுடைய viha.online வெப்சைட் மற்றும்
சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் உள்ள எங்கள் விஹா ஸ்டோரில் மட்டுமே கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். வேறு எந்த ஆன்லைன் வெப்சைட்களிலும் விஹா ப்ராடக்ட்கள் விற்பனைக்கு கிடையாது என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். எங்கள் விஹா ஸ்டோரின் விலாசத்தை கண்டறிய கூகுள் மேப்ஸில் விஹா ஸ்டோர் என்று டைப் செய்தால் வழியை கண்டறியலாம். www.viha.online வெப்சைட்டிலும் விஹா ஸ்டோரின் அட்ரஸ் உள்ளது.